வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து எப்படி வந்து இமெயில் வந்து சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இமெயில் வந்து சென்ட் பண்ணும்போது எப்படி வந்து ப்ரீ டிஃபைன்ட் மெசேஜஸ் வந்து நம்ம இமெயில் சென்ட் பண்ணும்போது கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோ மோர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் ப்ரீ டிஃபைன்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிரியேட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. ஸோ நான் மெசேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்டர் பண்ணிடுறேன். அதாவது ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு வவுச்சருக்கும் நம்ம ஏற்றபடி நம்மளோட ப்ரீ டிஃபைன்ட் மெசேஜஸை வந்து நம்ம தனித்தனியாக கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜில் வந்து நான் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து மெயில் அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்டென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி அனுப்புவோம். ஸோ அந்த கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டைம் மட்டும் அந்த டேலியில் வந்து இங்கே இமெயில் மெசேஜஸில் வந்து நம்ம கொடுத்துட்டா போதும். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற நீடு இல்லை. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஷேர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே கரண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு சென்ட் ஆகணுமோ அந்த மெயில் ஐடியோட அட்ரஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டு மெசேஜ் நம்ம கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆல்ட் எஸ் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். ஸோ ஆல்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ப்ரீடிஃபைன் மெசேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார் சேல்ஸ் இன்வாய்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால நான் ஃபார் சேல்ஸ் இன்வாய்ஸை வந்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பண்ணிங்கன்னா இந்த இமெயில் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இமெயில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இமெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மெயிலையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இமெயிலும் நமக்கு வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண அதே கண்டென்ட்டோட நமக்கு இமெயில் வந்து சென்ட் ஆயிருக்கு. இன்வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேலியில் உங்களோட கஸ்டமருக்கு சப்ளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மெயில் அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டு மெசேஜஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸுமே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம விவி இன்ஃபோடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பவர் பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து க்ரோமில் போய்க்கோங்க. ஸோ இங்கே விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட விவி இன்ஃபோடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேலி பிரைம் ஃபண்டமெண்டல் கோர்ஸுமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக வந்து பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 rupees மட்டும்தான். ஸோ நீங்கள் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ பேசிக்ஸ் கோர்ஸோட வேல்யூ 49 rupees தான். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் அவுட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.